Hello friends, welcome back to ME Madras Cooking with Hemalata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா மேகி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. மேகி நல்லா ஸ்பைசியா நல்லா மசாலா எல்லாம் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா யம்மியா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு பாருங்க நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, கொடமிளகாய், பீன்ஸ், கேரட். உங்களுக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேகி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய் சேர்க்கலாம், இல்லைனா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனில் வதக்கணுன்ட்டு வேண்டாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கின உடனே நம்ம ஒரு வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கேரட் சேர்க்குறேன், பீன்ஸ் எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொடமிளகாய் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக வதக்கின உடனே இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மேகி மசாலாலேயே சால்ட் இருக்கும், அதனால வந்துட்டு நான் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிட்டா போதும். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம லிட் போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற அளவுக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு நிமிஷம் நான் மூடி வச்சுருந்தேன், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மேகி மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 பேக்கெட் மேகி சேர்க்குறேன், அதுக்கு வந்து 2 பேக்கெட் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேக்கெட் மேகிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிச்சோடனே நம்ம வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உடச்சி போடுறது இருந்தாலும் போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே போட்டாலும் போடலாம். நல்லா இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மேகி வந்து கொஞ்சம் மேஷ் ஆகிடும். அதனால் ஓப்பன்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்லா சுட சுட ஸ்பைசியான மேகி ரெடி ஆகிடுச்சு. இந்த மழைக்கு வந்து இந்த மேகி சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பைசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும் மேகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.